பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பிரகதி முன் முயற்சியின் மூலம் வளர்ச்சி இப்போது சமவெளிகளிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களின் மலைப்பாதைகள் வரை சென்றடைந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பிரகதி முன்முயற்சியின் மூலம் வளர்ச்சி இப்பொழுது சமவெளிகளிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களின் மலைப்பாதைகள் வரை சென்றடைந்துள்ளது. அழகான மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் மாநிலத்தின் பைராபி செராங் ரயில் பாதை திட்டத்தை நிறைவு செய்தது. மாநிலங்களின் தலைநகரான ஐஸ்வாலுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். சாத்தியமற்றதாக தோன்றிய இந்த திட்டம் பிரதமர் மோடியின் முயற்சியால் மட்டுமே சாத்தியமானது. பிரதமரின் தொடர் கண்காணிப்பு மற்றும் முன்னேற்ற ஆய்விற்கு பிறகு இந்த திட்டத்தின் வேகம் அதிகரிக்கப்பட்டு முதன்முறையாக இந்த வழித்தடம் நேரடியாக இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மலைப்பாதையின் பயணம் இப்பொழுது வேகமாகவும் பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் மாறியுள்ளது. அத்துடன் சரக்குகளை கொண்டு செல்வதற்கான செலவும் குறைந்துள்ளது. இந்த பைராபி செராங் திட்டத்தின் மூலம் மிசோரம் மாநிலத்தின் இந்தியாவின் ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்க முடிந்தது. இது ஒரு மிகவும் கடினமான திட்டமாக இருந்தது. சைராங்கிலிருந்து பைராபிக்கு 6 முதல் 7 மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பயணம் இப்பொழுது வெறும் 50 நிமிடங்களில் முடிக்கப்படுகிறது. பைராபி செராங் ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட போது அதன் முன்னேற்றம் ஒரு ஆமையின் வேகத்திலேயே இருந்தது. உண்மையில் இந்த திட்டம் 2008இல் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் 2016ஆம் ஆண்டுக்குள் 11% பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டிருந்தன. சுமார் 4 கிலோமீட்டர் நிலம் தொடர்பான தகராறு, தொடர்மழை, நிலச்சரிவுகள் காரணமாக பணிகள் மீண்டும் நிறுத்தப்பட்டன. நிலம் கையகப்படுத்துவதற்காக பிரகதி போர்ட்டலில் இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைத்தது. இந்த திட்டத்திற்கு தோராயமாக 496 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. பிரகதியின் ஆதரவு இல்லாமல் இதை எளிதாக செய்திருக்க முடியாது. பிரகதி போர்ட்டல் மூலம் மாநில அரசின் இந்த நடவடிக்கை எங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த திட்டம் நிறைவடைந்திருக்காது. 2016ஆம் ஆண்டு இந்த விஷயம் பிரதமரின் பிரகதி கூட்டத்திற்கு சென்றபொழுது அதன் திசையும் நிலையும் தெளிவாகியது. ஒரு நம்பிக்கை கதிரும் தோன்றியது. இப்பொழுது வளர்ச்சியின் சூரியன் அந்த மலையின் மீது நிச்சயமாக பிரகாசிக்கும். நிலம் கையகப்படுத்தும் பணி உடனடியாக தீர்க்கப்பட்டு ரயில்வே பணிகள் அதிவேக பாதைக்கு கொண்டு வரப்பட்டன. பிரகதி மூலம் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைப்பு அதிகரித்து மேலும் திட்டத்தின் வேகம் நேரடியாக நடுநிலை நிலையிலிருந்து உச்ச வேகத்திற்கு சென்றது. இதன் காரணமாக 2016க்கு பிறகு பணிகள் வேகமடைந்ததாக தெரிந்தது. முன்னேற்றத்தை சதவீதத்தின் கூறினால் 2020இல் சுமார் 45% பணிகள் முடிக்கப்பட்டன. 2022இல் 70% பணிகள் முடிக்கப்பட்டன. அதே நேரத்தில் 2024இல் 94% பணிகள் முடிக்கப்பட்டன. மேலும் 2025இல் 100% பணிகள் நிறைவடைந்தது. திட்டம் முழுமையாக முடிவடைந்தது. பைராபி சைராங் ரயில் பாதை திட்டத்தால் சுற்றுலாவின் ஒரு பெரும் வளர்ச்சி ஏற்பட்டது. உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளது. பிரதமரின் முயற்சியால் பைராபி சைராங் ரயில் பாதை இன்று மிசோரம் மாநிலத்தின் புதிய பொருளாதார உயிர் நாடியாக மாறி வருகிறது.